السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي جعلنا من أهل الإسلام والإيمان وجعلنا من أهل القرآن الذين هم أهل الله وخاصته، وأكرمنا بخدمة أهل القرآن وحملته ومجازيه ومعلميه ومتعلميه، والصلاة والسلام على أفضل الخلق وأتم الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه الذين قرأوا القرآن ونالوا به أعلى درجات الجنان، ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد. فيا أيها الحضور الكريم والمشايخ الفضلاء والإخوة الفضلاء والأخوات الفاضلات وضيوف شرفنا، وخصوصا الشيخين الفاضلين فضيلة الشيخ المقرئ سيدي وأستاذي عبد السلام المجيدي الأستاذ الدكتور بجامعة قطر، وفضيلة الشيخ المقرئ موسى أبو زغلة عضو اللجنة العلمية والمقرئ بجمعية المقارئ القرآنية بالمدينة المنورة، الذي حضر معنا ممثلا جمعية المقارئ القرآنية، وأيها الفائزين في المسابقة الوطنية لجمعية قراء سريلانكا، والسلام عليكم ورحمة الله وبركاته. இந்த சிறப்பான கண்ணியமான இந்த நிகழ்வை அலங்கரித்து கொண்டிருக்கும் இந்த நாட்டின் முத்துக்களாக விளங்கக்கூடிய கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய கண்ணியமான அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவர் மற்றும் கௌரவ செயலாளர் மற்றும் ஜமியத்துல் உலமாவினுடைய நிர்வாக உறுப்பினர்கள், நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள், அதே போன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கும் கத்தார் நாட்டை சேர்ந்த உஸ்தாத் ஷேக் அல் முக்ரி அப்துல் சலாம் மஜீதி ஹசரத் அவர்களையும், அவர்களோடு இங்கே ஜம்இய்யத்து மகாரிஇல் குர்ஆனியாவினுடைய அதிதியாக இங்கே எங்களோடு கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் ஷேக் மூசா அபு ஜக்லா அவர்களையும், மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும், எங்களுடைய அகில இலங்கை ஜம்இய்யத்துல் குர்ஆவினுடைய தலைவர் ஷேக் ரிஃப்ராஸ் அல் அஸ்ஹரி மற்றும் எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்கள், இங்கே மதரசாவினுடைய சார்பாக கலந்து கொண்டிருக்கும் மதரசாவினுடைய அதிபர்மார்கள், அதே போன்று மாணவர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள், இன்னும் உலமாக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் பாலிக்க வேண்டும் என்ற துஆவோடு, அல்ஹம்துலில்லாஹ், அகில இலங்கை ஜம்இய்யத்துல் குர்ஆ இந்த நிறுவனம் எந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த இலங்கை திருநாட்டிலே ஆரம்பிக்கப்பட்டது, எங்களின் மூலம் இந்த நாட்டுக்கு என்னென்ன சேவைகளை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற தெளிவான ஒரு வீடியோவை சற்று முன்னர் நாங்கள் அனைவரும் பார்த்தோம். அந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ், காரிமார்களுக்கென்று ஒரு சஃபை, காரிமார்களுக்கென்று ஒரு நிறுவனம் இந்த நாட்டிலே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று பல வருடகாலம் ஆலோசனை செய்யப்பட்டு வந்த ஒரு விடயம். இன்று இலங்கை திருநாட்டை எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு குழுவுக்கும், எந்த ஒரு நிறுவனத்துக்கும், எந்த ஒரு சேவைக்கும், எந்த ஒரு துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கென்று ஒரு சங்கம் இருக்கின்றது. அது வியாபாரமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், ஓட்டுநர்களாக இருக்கட்டும், இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். எல்லோருக்கும் ஒரு சங்கம் இருக்கின்றது. ஆனால் கவலைக்குரிய விடயம், இலங்கையிலே காரிமார்களுக்கென்று இவர்கள் யார், எப்படி இவர்கள் மதிக்கப்பட வேண்டும், இவர்களுடைய அந்தஸ்துகள் தான் என்ன, எப்படிப்பட்ட கண்ணியத்தோடு அந்த சனதோடு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அல்லாஹ் குர்ஆனிலே இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிதூன் என்று சொல்லுகின்றானோ, நாங்க தான் இந்த குர்ஆனை இறக்கினோம், இந்த குர்ஆனை நாங்க தான் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, அல்லாஹ் எப்படி இந்த குர்ஆனை பாதுகாத்து கொண்டிருக்கிறான், எந்த முறையில் அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் என்றதை நாங்கள் விளங்கி, இந்த குர்ஆன் எழுத்திலையும் பாதுகாக்கப்பட்டு ஒளியிலையும் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்படுதுண்டா
ஒளியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஜாசின்கள் மூலமாக, இந்த குர்ராக்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த குர்ஆன இந்த முஜாசின்கள் மூலமாக, இந்த குர்ராக்கள் மூலமாக சங்கிலி தொடராக, வாழையடி வாழையாக ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அந்த குர்ஆனிலே இஜாசா பெற்றவர்கள், அந்த குர்ஆனிலே சனதுகளை பெற்றவர்கள் இந்த உலகத்திலே எவ்வளவு கண்ணியமானவர்கள், எவ்வளவு கண்ணியமானவர்கள் பெரியோர்களே, சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கென்று ஒரு சஃபை உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே நாங்கள் மஷூரா செய்து கடந்த 2 வருடங்களுக்கு முன்னால் இந்த நிறுவனத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லாஹ், எங்களோட நோக்கம் ஒரு வார்த்தையில் சொல்கிறேன்னு சொன்னால் குர்ஆன் ஃபார் ஆல். இதுதான் எங்களோட நோக்கம். இலங்கையில் இருக்கிற எல்லாருக்கும் குர்ஆன் கொண்டு போய் சேர்க்கப்படணும். இலங்கையில் இருக்கிற எல்லாரும், உலகத்தில் இலங்கையில் யார் யாரெல்லாம் குர்ஆனை படிக்கணும்னு விரும்புகிறாங்களோ, யார் யாரெல்லாம் குர்ஆனோடு தொடர்பாகி குர்ஆனுடைய விடயங்களில் அவங்க உயர்ந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஜம்இய்யத்துல் குர்ஆ வழிகளை காட்டி கொண்டிருக்கும். எந்த நேரமும் அது குறிப்பாக இவர்களுக்குன்றது இல்லை, மதரசாக்களில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், உலமாக்களாக இருக்கட்டும், ஊர்களிலே இருக்கக்கூடிய பாடசாலைகளாக இருக்கட்டும், இன்னொரன்ன பல துறைகளிலே இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இலங்கையில் குர்ஆனை வளர்த்து கொள்ளணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக எப்பைக்குமே இந்த ஜம்இய்யத்துல் குர்ஆ இருக்கும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் உறுதியாக சொல்லிக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய இலங்கை திருநாட்டில் அதிகமான காரிகள் இப்போ இருக்கிறாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, இங்கே ரமதானில் தொழுவிக்கிறதுக்கும் வெளிநாடுகளிலிருந்து தான் காரிமார்களை கூட்டிக் கொண்டு வந்து தொழுவிக்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய உதவியால் இப்போ இலங்கை நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு போய் தொழுவிக்கக்கூடிய காரிமார்கள் எத்தனையோ பேர் எங்களோட நாட்டில் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், மதரசாக்கள் அதிகமாகி கொண்டு போகுது. ஒவ்வொரு துறைகளிலும் துறை சார்ந்தோர்கள் அவர்களுடைய பட்டப்படிப்புகளிலே அவர்கள் உயர்ந்து கொண்டே செல்கின்றார்கள். ஆனால் குர்ஆன் என்று வார நேரத்தில் இன்னமுமே நாங்கள் குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்துகள், குர்ஆன் உடையவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்துகள் என்று வார நேரத்தில் இன்னமும் எங்களோட நாடு முன்னேறி செல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் நாங்கள் மிச்சமுமே தியாகத்தோடு, மிச்சமுமே கஷ்டப்பட்டு இந்த போட்டியை நாங்கள் இலங்கையில் யாருமே செஞ்சிராத அளவு அழகாக திட்டம் போட்டு அழகான முறையில் செய்யணும்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்தோம். உண்மையிலே எங்களால் எங்களோட சக்திக்கு உட்பட்ட ஒரு விடயம் அல்ல இது, எங்களோட சக்திக்கு உட்பட்ட ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கல. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதத்திலையும் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செஞ்சான் என்றதை இந்த இடத்துல நாங்கள் ஞாபகம் காட்டிக்கொள்ளணும். நாங்கள் நினச்சோம் இதை நாங்கள் இந்த போட்டி அழகாக வைக்கணும், இந்த போட்டியில் எல்லா ஊர்களுக்கும் போய் நாங்கள் போட்டிகளை வச்சு அதில் செலக்ட் பண்ணி எடுக்கப்பட்ட ஆக்களை வச்சு வெளிநாடுகளிலிருந்து சிறந்த ஜட்ஜஸ்மார்களை நாங்கள் கொண்டு வந்து அதே மாதிரி கிராண்டான ஒரு கன்வகேஷனை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் செஞ்சு முடிக்கணும்னு நினச்சோம். அல்லாஹ்வுடைய உதவியால் இன்றைக்கு அந்த கனவு நனவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியோட இந்த போட்டியை எங்களோட வருகையை நாங்கள் சொன்னதற்கு அமைய அல்ஹம்துலில்லாஹ் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுடைய தலைவர் ஷேக் ரிஸ்வி முஃப்தி ஹசரத் அவர்கள் குறுகிய ஒரு அழைப்பு தான், நெருக்கமான பல ஷெட்யூல்களுக்கு மத்தியில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்துக்கு வந்து ஹசரத் அவங்க வந்த நோக்கமே குர்ஆனுக்காக வேண்டி அந்த காலம் தொற்று இன்றைக்கு வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஜம்இய்யத்துல் உலமா மூலமாகவும் எங்களோட காரிமார்கள் மூலமாகவும் குர்ஆனுக்குரிய ஹிதமத்துகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் அவர்களுடைய ஆயுளையும் அல்லாஹ் பரக்கத் செய்யணும், நோயற்ற வாழ்வு அல்லாஹ் கொடுக்கணும். மேலும் மேலும் இந்த மண்ணுக்கும் இந்த இலங்கைக்கும் நிறைய சேவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் அவர்கள் மூலமாக கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். குறுகிய ஒரு நேரத்துக்காக வேண்டி தான் ஹஸரத் அவர்கள் வந்தார்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஹைர், கணித்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்தான். அந்த அடிப்படையில்
எல்லா மதரசாக்கள்லையும் எல்லா ஊர்கள்லையும் குர்ஆன் போய் சேரணும். மதரசாக்களாக இருந்தாலும் சரி, பல நிறுவனங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொருவர்களும் உயர்ந்து கொண்டே செல்கிறார்கள். கணித்துக்குரியவர்களே, எந்த துறையில் நாங்கள் எப்படி போனாலும் எங்களோடு குர்ஆன் இருக்க வேண்டும். நாங்கள் ஓதுகிற சூரத்துல் ஃபாத்திஹா அது சரியாக மொழியப்பட வேண்டும், அதனுடைய எழுத்துக்கள் சரியான முறையில் உச்சரிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு எல்லாமே வளர்ந்து கொண்டு போகுது. ஆனாலும் குர்ஆன் பற்றிய சரியான தெளிவில்லாத எத்தனையோ பேர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உதாரணங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். சமூகத்தோடு பழகின்ற வகையிலே எங்களுக்கு குர்ஆனுடைய அரபு எழுத்துக்கள் எத்தனை இருக்குது என்று சொல்லி கேட்டு பார்த்தா சரியான முறையிலே இத்தனை எழுத்துக்கள் தான் இருக்குது என்று கூட சொல்ல தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம். அரபு மொழியிலே எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன என்ற கேள்விக்கு கூட பதில் தெரியாதவர்கள் நாங்கள் இருக்கின்றோம். அரபியிலே முதலாவது எழுத்து என்ன? முதலாவது எழுத்து அலிஃபா அல்லது ஹம்சாவா? அலிஃபுக்கும் ஹம்சாவுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன? அலிஃப் எந்த சந்தர்ப்பத்திலே எப்படி அதை மொழிய வேண்டும், ஹம்சா அதை எப்படி மொழிய வேண்டும்? சூரத்துல் ஃபாத்திஹாவிலே வரக்கூடிய அந்த எழுத்துக்கள் அது அலிஃபாக மொழிவதா அல்லது அது ஹம்சாவா என்று தெரியாமல் கூட இந்த எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கணித்துக்குரியவர்களே, நாங்கள் எதிர்பார்க்கிறோம் குர்ஆன் ஃபார் ஆல், எல்லோரும் நாங்கள் இந்த குர்ஆனை படிக்கணும், இந்த குர்ஆனுக்குரியவர்களாக நாங்கள் எல்லாரும் மாறணும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த குர்ஆனிய சேவை எங்களால் நடக்கணும். காரிமார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த அகில இலங்கை ஜம்இய்யத்துல் குர்ஆன் ஆரம்பிக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், எங்களோட தலைவர் அவர்கள் ஷேக் ரிஃப்ராஸ் அஸ்ஹரி அவர்கள் 2008ஆம் ஆண்டு 2007 அல்லது 8ஆம் ஆண்டு பகுதியிலே 10 கிராத்திலையும் இஜாசா எடுத்துவிட்டு இந்த இலங்கை திருநாட்டுக்கு வந்து சேருகிறார்கள். 10 கிராத்திலையும் இஜாசா. அல்ஹம்துலில்லாஹ், அழகான முறையிலே இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற நேரத்திலே ஓதி காட்டினார்கள். கணித்துக்குரியவர்களே, 2008 வந்து சேர்ந்த எங்களோட தலைவர் ஷேக் ரிஃப்ராஸ் அவர்களுக்கு இந்த ஒரு நிறுவனத்தை, இந்த ஒரு ஹிதுமத்தை செய்யறதுக்கு பாருங்க 2018 2025 தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எங்களோட நாடு நாங்கள் எவ்வளோ பின்னுக்கு போயிருக்கிறோம். இதர எல்லா நாடுகளிலையும் ஜம்இய்யத்துல் குர்ஆன் அல்லது இன்னொரு குர்ஆனுக்கு சேவை செய்யக்கூடிய பல நிறுவனங்கள் யாரை வச்சு சேவை செய்கிறாங்க? காரிமார்களை வச்சு தான் சேவை நடக்கணும். குர்ஆனுடைய விடயங்கள் அதில் யார் யாரெல்லாம் பட்ட படிப்புகளை பெற்றிருக்கிறாங்களோ அவர்கள் மூலமாகத்தான் அந்த சேவைகள் நடத்தப்படணும். அவர்களுக்குத்தான் தெரியும் இது இப்படித்தான் கொடுக்கப்படணும், இது இப்படித்தான் ஓதப்படணும் என்ற விஷயங்கள் அந்த காரிமார்களுக்கு தான் தெரியும். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல நாங்கள் இந்த ஜம்இய்யத்துல் குர்ஆவை உருவாக்கி இருக்கிறோம். உண்மையிலேயே முஃப்தி சாப் அவங்க ஞாபகப்படுத்தின மாதிரி எங்களுக்குன்னு ஒரு சொந்தமான இடம் கூட இல்லை. ஆனால் நாங்கள் முழு இலங்கைக்கும் போனோம், ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் போனோம். எல்லா மாகாணத்திலையும் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் மனதார எங்களை வரவேற்றாங்க. எல்லா ஏற்பாடுகளையும் எங்களுக்கு செஞ்சு தந்தாங்க. எல்லா ஏற்பாடுகளும், தங்குறதுக்கான ஏற்பாடுகள், போட்டிக்குரிய ஏற்பாடுகள், சகல ஏற்பாடுகளையும் இந்த இலங்கை வாழ் மக்கள், ஒவ்வொரு பிரதேசங்களையும் இருந்த மதரசாக்கள், உஸ்தாத்மார்கள், நிர்வாகத்தினர்கள் எல்லாருமாக எங்களுக்கு முழுமூச்சாக உதவி செஞ்சார்கள். அதனால தான் இன்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் வந்து நின்றிருக்கிறோம். ஆனால் இது மட்டுமல்ல எங்களுடைய நோக்கம். நாங்கள் போட்டிகளை வச்சது மதரசாக்களை கோஆர்டினேட் பண்ணி கொள்றதுக்காக வேண்டி. இந்த மதரசாக்களுக்கு சரியான முறையிலே எல்லா உஸ்தாத்மார்களும் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களால் முடியுமான முயற்சிகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. முஃப்தி சாப் அவங்க ஞாபகப்படுத்தினது போல, எங்களோட செயலாளர் ஷேக் ஃபிர்னாஸ் அவங்க ஞாபகப்படுத்தினது போல 80-100 இஜாசா பெற்ற காரிமார்கள், இன்னொரு பல நாடுகளுக்கு போய் இஜாசா எடுத்த காரிமார்கள், இப்படித்தான் எங்களோட நாட்டில் இருக்கிறாங்க. இந்த எல்லா காரிமார்களும் எல்லா மதரசாக்கள்லையும் இல்லை, எல்லா ஊர்கள்லையும் இல்லை. அதிகமான காரிமார்கள் கொழும்புல இருக்கிறாங்க. எல்லா ஊர்களையும் இருக்கக்கூடிய மதரசாக்களுக்கு இந்த குர்ஆனுடைய ஹிதுமத் போய் சேரணும். அதனால தான் முதலாவது மதரசாக்களை நாங்கள் டார்கெட் பண்ணி போட்டிகளை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னொரு பல சேவைகளை செய்கிறதுக்கு இந்த ஜம்மியா தயாராகி கொண்டிருக்குது. மஸ்ஜிதுகளை நாங்கள் மையப்படுத்தி ஒவ்வொரு ஊர்களையும் எங்களோட ஜம்இய்யாக்கு கீழே
பதிவு செஞ்சிருக்கக்கூடிய எல்லா காரிமார்களையும் வைத்து ஒவ்வொரு ஊர்களையும் குர்ஆனுடைய ஹல்காக்களை நிறுவுவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்னொரு என்ன, பல திட்டங்கள் எங்களுடைய காரிமார்கள் நாங்கள் எங்களை பலப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி வெளிநாடுகளில் இருந்து பல வகையிலையும் துறை சார்ந்தவர்களை நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்து முஹாதராக்கள் வைக்கிறதுக்கு, இப்படி பல விடயங்களை இந்த நாட்டுக்குள்ள குர்ஆனுக்கு செய்யறதுக்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய எல்லாருடைய அந்த நியத்துகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக்கி தரணும், எங்களுடைய தேவைகள் அல்லாஹ் நிறைவேற்றி தரணும் என்று இந்த இடத்துல நான் துஆ செஞ்சு கொள்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அந்த அடிப்படையில் பொதுமக்கள் என்று வருகின்ற நேரத்தில் இந்த பொதுமக்களும் குர்ஆனை படிக்கணும். ஆக குறைஞ்சது நாங்கள் ஓதுற சூரத்துல் ஃபாத்திஹாவை சரி நாங்கள் சரியாக மொழிஞ்சு சரியாக திருத்தி கொள்ளணும். இது ஒவ்வொருத்தருக்கும் கடமை என்றதை நாங்கள் உள்ளத்தில் வச்சு குர்ஆனுக்குரியவர்கள், குர்ஆனோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் எப்பயுமே உதவியாக ஒத்தாசையாக நாங்கள் இருக்கிறதுக்கு கட்டாயம் முயற்சி செய்யணும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் போட்டி நிகழ்ச்சிகள் அழகான முறையில் நடைபெற்றது. எங்களால் முடியுமான விதத்தில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறோம். எங்களால் ஒரு நிறுவனம் என்ற வகையில் உங்களால் கவனிக்கிற விடயத்தில் இல்லாட்டி கண்ணியப்படுத்துகிற விடயத்தில் நீங்கள் எல்லாம் குர்ஆனுடையவர்கள், குர்ஆனோடு சம்பந்தப்பட்டவர்கள், உலமாக்கள், மதரசாக்களினுடைய முதிர்மார்கள், இப்படி நிறைய துறை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறீங்க. என்றாலும் எங்களால் ஏதாவது உங்களுக்கு தவறுகள் ஏதும் ஏற்பட்டிருந்தால் அல்லாஹுக்காக வேண்டி இந்த நிறுவனம் ஜமியத்துல் குர்ஆ என்ற தலைவர், செயலாளர், நிர்வாகம் உட்பட எல்லார் மூலமாக வேண்டியும் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடைசி கட்டத்துக்கு, நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதிக்கு நாங்கள் வந்துட்டோம் இன்ஷா அல்லாஹ். இதுவரை நேரமும் பொறுமையோடு இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கி எல்லாருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.